ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. தினசரி வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறோம். எதனால் வருதுன்னே தெரியல. டே டு டே லைஃப்பில் ரொம்ப பிரச்சனைகள் வருது. ஓகே, அதுக்கு சில காரணங்கள் இருக்கு இல்லையா? அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடியேன் ஜோதிடர் லட்சுமி நரசிம்மன், திருநெல்வேலியிலேருந்து. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நமக்கு எல்லாம் விம்சோத்திரி தசை தெரியும். அந்த மாதிரி 108 தசை இருக்குது. விம்சோத்திரி தசைங்கிறது பேசிக். ஓகே, நாராயண தசைன்னு ஒன்று இருக்குது. டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ணுற தவறுகளுக்கான தண்டனை உடனே கிடச்சிடுறது. ஓகே, அந்த அந்த நாராயண தசையெல்லாம் உங்களுக்கு புரியாது. அது ஜோசியர் சொல்லுவார், பார்த்துட்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த தவறுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 3 வகையாக இருக்குது. நம்மளை அறியாமல் தவறு செய்கிறது. யாரையாவது பிடிச்சி தள்ளிடுவோம், நம்ம பார்க்காமலே தள்ளிடுவோம். அவளுக்கு துன்பம் வரும்போது அவள் விடுற சாபம் உடனே பலிக்கும். அது ஒன்று. அதெல்லாம் நம்ம தெரியாமல் செய்கிறது. தெரிஞ்சு செய்கிறதுல 2 விதம் இருக்கு. ஒன்று, பொறாமையினால், வைத்தறிச்சல்னால் வார்த்தைகளை கொட்டுறது, கோபத்தினால், ஆத்திரத்தினால் வார்த்தைகளை கொட்டுறது, அடுத்தவளை பற்றி தவறாக பேசுறது, கெடுதல் பண்ணுறது. இதுக்கெல்லாம் தண்டனை அதிகம். அதுவும் வயசான காலத்தில் ரொம்ப கஷ்டப்படும். குழந்தைகளும் சேர்ந்து கஷ்டப்படும். 3வது, பணத்திமிர்னால், அதிகாரத்திமிர்னால், ஆணவத்தினால் நம்மளை அறியாமல் அடுத்த வாழ்க்கை கெடுதல் பண்ணும். ஒரு திமிர், அந்த ஈகோனால். அதுக்குமே தண்டனை வம்சத்தை பாதிக்கும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன வழி? ஏதாவது வழி இருக்கணுமோ இல்லையோ? அப்போது 2 வழி இருக்குது. இன்னிலேருந்து உடம்பால், மனசால், வார்த்தைகளால் யாரையும் காயப்படுத்தக்கூடாது. நேற்று வரைக்கும் தப்பு பண்ணிட்டோம்ப்பா, இன்னிலேருந்து பண்ணக்கூடாது. 2வது, தான தர்மங்கள் நிறைய பண்ணணும், என்ன முடிகிறதோ நம்மளுக்கால. 3வது, உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் ஜபம் பண்ணணும் தினம். அது நல்ல மனநிலையை கொடுக்கும். நாராயண. ஹரி ஓம் தத் சத்.